இங்கே ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. இன்றைக்கி நேற்று நமக்கு சிவராத்திரி தான், இதுக்கப்புறம் தூங்கின மாதிரி தான். டைம் இப்போ 1:30 ஆகிடுச்சு. நம்ம தலையில் என்ன எழுதி வச்சுருக்கோ அதுதான் நடக்கணும், நடந்து தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. பைக் ரைடுக்கு ஏற்ற ஒரு இடங்க, தரமான பிளேஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து நாமக்கல் போகிற ஹைவேயில் டோல்கேட்டை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன டைம் சொல்லிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:34ங்க, தெரிதா? சரி 39ங்க. இந்த டைமுக்கு வந்து நாமக்கல்லில் வந்து மழைங்க. இந்த டைம்னா ஒரு 12 மணிலேருந்து மழைங்க. லைட்டாக தான் பெஞ்சுது, அப்புறம் இருக்க அதிகமாக பெஞ்சுது. நானும் காற்று வரலையேன்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்துருந்தேன் டென்ட்டுக்குள்ளே. லைட்டாக தூரில் போயிடுச்சு. வந்தவொடனே என்ன பண்ணிட்டேன், கதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு படுத்தோன்னா எப்படி தூங்கினே தெரில, இருக்கிற டயரில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்தா நம்ம டென்ட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. இதோ பாருங்க, தெரியுதா? இதுக்கப்புறம் தூங்கின மாதிரி தாங்க. ஏன்னா டென்ட்டு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. என் ட்ரெஸ் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. பேண்ட்டு சைட்லலாம் நனைஞ்சிடுச்சுங்க. ஒரு பக்கம் ஒரு கழிச்சு படுத்துருந்தேன்னா அது ஃபுல்லாகவே நனைஞ்சிடுச்சுங்க. பேக்கில் அங்கேயும் லைட்டாக நனைஞ்சிருக்கு. சுற்றி ஓரம் ஃபுல்லாக தண்ணி கொத்துனுதுங்க. இது அவ்வளோன்னு மழை தாங்க, சின்ன மழைங்க. இந்த மழைக்கு போயிட்டு ஏன் டென்ட் இப்படி ஆச்சுன்னே தெரில. ஆனால் டென்ட்டில் கீழே இதே ஒரு ஓட்டை இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா தண்ணி கோத்துக்கிறது வேறு, இப்போ சைடில் இருக்கிறதுலாம் தண்ணி கோத்துக்குச்சு. அது டென்ட்டு தாங்கலை, அது மட்டும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் கீழே வந்து தண்ணி தேங்குதுங்க, அது ஏன்னு தெரியல. இத்தனைக்கு தரை வந்து ஃப்ளாட்டான தரை, தண்ணி ஓடிடும். இங்கே கொஞ்சம் லைட்டாக மண்ணாக இருக்குதுங்க. அதனால் என்னவோ தெரியல, தண்ணி கொத்துக்கிட்டு அப்படியே மேலே தண்ணி வந்துச்சான்னு தெரியல. ஆனால் எனக்கு இன்னும் ஓட்டர் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி மேலே அப்படியே தழும்பு இருந்தது. இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறப்ப அதை காணும் அந்தளவுக்கு. ஆனால் ஈத்துக்குச்சு, மழை நின்றுடுச்சுல. அதனால் இன்றைக்கி நேற்று நமக்கு சிவராத்திரி தான், இதுக்கப்புறம் தூங்கின மாதிரி தான். டைம் இப்போ 1:30 ஆகிடுச்சு. நான் தூங்கினதே எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் தூங்கினேன். 1.5 மணி நேரம் கூட ஒழுங்காக தூங்கலை. அதுக்குள்ளே இந்த மாதிரி சம்பவம். நான் எப்போவுமே வந்து டென்ட்டு போட்டுனா மேலே கூடார இருக்கிற மாதிரி அந்தமாரி இடத்த பார்த்து தான் போடுவேன். சரி, இப்போ தான் டிசம்பர், மழைலாம் முடிஞ்சிடுச்சு. டிசம்பர் மாதம் தான் இது மழை முடிஞ்சுது. இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21ங்க. மழைலாம் முடிஞ்சிருச்சு. சென்னை சைடில் தானே மழை இருக்குது, இந்த சைடில் எங்கேயும் மழை இல்லையேன்னு நினச்சேன். ஏன்னா இத்தனை நாள் மழை வரலங்க. அந்த நம்பிக்கையில் நானும் இப்படி சரி அவங்க இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், இது இப்படி ஓரமாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டு போட்டேன். ஏன்னா போன பிளாக் போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த இடம் கிடைக்கிறதுக்கு நான் எப்படிலாம் கெஞ்சணுன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, நம்ம ட்ரிப்பில் இதெல்லாம் சகஜம்தான். இதுமாதிரி இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது, இப்போ ஃபேஸ் பண்ணுறோம். இது ஒரு புது அனுபவமாக வச்சுக்கேன். அடுத்த வாட்டி போகிறப்ப கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அடக்கமாக அது மேலே இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல டென்ட்டு போகிற மாதிரி வச்சுக்கணும். டென்ட்டு ஓரளவுக்கு மேலே தாங்க மாட்டுதுங்க. நீங்கள் டெகத்தலான்னே வாங்கினாலும் சரி, நான் டெகத்தனால தான் வாங்கினேன். 3 பேர் தங்குற டென்ட்டு தான். ஆனால் தாங்காது, மழைக்கு ஹெவி ரெயினுக்கெலாம் சுத்தமாக தாங்காதுங்க. லைட்டாக அதனால் தூரில் போடுதா அந்த இது கூட தாங்கும். மற்றபடி நீங்கள் மழையிலே போட்டு அடிக்கலான்னா எந்த டென்ட்டுமே தாங்காதுங்க. இது ஒன்றும் எப்படி சொல்கிறதுக்கு, அந்தளவுக்கு கூட பெரிய மழை கிடையாது. விடாமல் கண்டினியூஸாக பெஞ்சினே இந்த மழை கூட கிடையாது. லைட்டாக ஒரு 1/2 hour வந்து நல்லா வேகமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. லைட்டாக தூரல் மாதிரி வந்தது, அப்புறம் திடீர்னு வேகமாக அடிச்சுது, நல்லா கெடிச்சு. சரி ஓகே, நம்ம டென்ட்டு தாங்கிடும் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த மழை போன பிறகு தான் தெரியுது சைடில் எவ்வளோ தண்ணி கோத்துனுக்குது. இங்கே பார்த்தா இப்படி இருக்குது, அது நனைஞ்சிருக்கு, எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் என்னடா ரொம்ப ஈரமாக இருக்குதுன்னு ஓரளவுக்கு மேலே நம்ம மேலே ஈரம் பட நமக்கு தூக்கம் பிரியும் பார்த்தீங்களா, அப்படி தூக்கம் பிரிஞ்சு தான் நான் பார்த்தது. பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி கோத்துனுக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே ஒரு இடத்துல, இந்த 2 இடத்துல மட்டும் தாங்க தண்ணி கோத்துனுக்குது, வேறு எங்கேயுமே தண்ணி கோக்கலை. அதுக்கப்புறம் வந்து சைடில் தாங்க ஃபுல்லாக தண்ணி கோத்துனுக்குது, மேலெல்லாம் எதுவும் தண்ணி கோக்கலைங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியல. அதனால தான் சரி இப்போயே உட்காந்து நம்ம பிளாக் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் எடுத்துனுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலையில் என்ன எழுதி வச்சுருக்கோ அதுதான் நடக்கணும், நடந்து தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். விடிஞ்சிருச்சு, பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாங்க போகிறோமே. நாமக்கல் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருங்க கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் யாருன்னா பெட்ரோல் பங்கில் டென்ட்டு போடுற மாதிரி இருந்தால் அங்கே கொஞ்சம் மழை காலமாக இருந்தால் மட்டும் ஷீட்டு போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அது கீழே போடுங்க. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு
மழை வந்தால் டென்ட்டு நனையாத அளவுக்கு ஓரளவுக்கு நச்சுக்கும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இடத்துல போடுங்க. ரொம்ப ஓப்பன் பிளேஸில் போட்டுறாதீங்க, ஏன்னா டென்ட்டு தாங்காதுங்க. ஜிபே இருக்குல்ல 820. சரி, க்ளவுஸ் வேறு போடலங்க. இங்கே கை வைக்கிறப்ப ஈரமாச்சா என்னடா ஒரு மாதிரி ஈரமாக அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு க்ளவுஸே போடாமல் நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுஸு நம்ம பைக்கில் தான் இருக்குது. அது வந்து நேற்று நைட்டு மழை பெஞ்சதில் அதில் நனைஞ்சி கொதன்னு ஆகிடுச்சிங்க. இப்போ அது போட்டுனா என்னால் ரைட் பண்ணவே முடியாது, அதனால் அது போடாமல் வச்சுன்னு இருக்கேங்க. பைக்கு போட்டு கூட இருக்காது. சரி, ஓகேங்க, நான் போயிட்டு ஆஞ்சநேய சாமியை பார்த்துட்டு வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேய சாமியை பார்த்துட்டு வந்துட்டு நாமக்கல் கோட்டையை தாங்க ஏரின்னு இருக்குமே. கோயிலை பற்றி சொல்லி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிறப்ப கவனிக்கல, விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிறேன். கோயிலே எப்படி சொல்கிறது, ஓப்பனாக இருக்குதுங்க. எப்பவுமே வாசலுக்குள்ளே போயிட்டு தானே சாமியை பார்க்குற மாதிரி இருக்குங்க. வாசலே கிடையாது, ஓப்பனாக இருக்குது. ஒரு ஹால் மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் சிலை இருக்குதுங்க. நீங்கள் ரோட்ல நின்று பார்த்தாவே ஆஞ்சநேயர் உங்களுக்கு தெரிவார். அப்படியே போனேன். லைன் ரொம்ப பெரிய லைன்லாம் இல்லை. லைன் என்ன சாமி கும்பிட்டேன். விபூதி குங்குமம்லாம் கொடுக்கலங்க. அந்த விளக்கை தொட்டு கும்பிட்டு துளசி எடுத்து வாயில போட்டு மென்னுன்னு வர வேண்டியதான். அப்புறம் வெளியே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கேட்டேன், இப்போ அந்த நாமக்கல் கோட்டை போக முடியுமாக்கான்னு கேட்டேன். போகலாம் கேட்டு, சின்ன கேட்டு தான், ஓப்பனில் தான் இருக்கும், போகலாம். மேலே ஒன்றும் கிடையாது, மேலே போய் இந்த சிட்டி வியூ பார்க்குறது தான் வியூ, மற்றபடி மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் கால்வரிசை மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் நம்ம அங்கே போனோம். ஒரே பாறை, அந்த பாறை மேலே ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. நாமக்கல் போட்டு ஏறி வந்துட்டோங்க. ஏறி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சேவர்கிட்ட ஒரு கேட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த கேட்டு வந்து பூட்டி போட்டு வச்சுருக்காங்கங்க. உள்ளே கை விட்டு எடுத்து பார்த்துட்டேன், பூட்டு போட்டு தாங்க வச்சுருக்காங்களே. நான் கூட சும்மா லாக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள அப்படின்னு நினச்சேன். இந்த பாருங்க, பூட்டு போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்க்க முடியாது. முழு மடையும் ஏறி வந்த பிறகு அந்த ஃபைனலாக அது மேலே போய் பார்க்க முடியல. பார்த்தீங்களா, நான் கூட சரி டிக்கெட்டு வாங்கிறதுக்கோசரம் கீழே தான் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, மேலாம் ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த அக்கா சொன்னாங்க, சின்ன கேட்டு தான்ப்பா போட்டிருப்பாங்க, அதெல்லாம் லாக் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த கேட்டை சொன்னாங்களா, கீழே எதுவும் கேட்டுலாம் கிடையாது, இல்லை வேறு எதனா கேட்டு சொன்னாங்களா. இந்த பின்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஒன்று வந்திருக்காங்க. அவங்களும் மேலே போய் பார்த்துட்டு ஏமாந்து அப்படியே அங்கேயே நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் என்ன ஒன்று, இந்த மலையெல்லாம் சென்னையில் இருந்துன்னு வச்சுக்கி இந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னுக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா மேலே யாரும் ஏறி வந்து உட்கார மாட்டுறாங்க. ஒரு அமைதியாக அலாட்டாக கிடக்குது, குப்பை கிப்பை எதுவுமே கிடையாது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இதே சென்னையில் இருந்துன்னு வச்சுக்கி என்ட்ரி டிக்கெட் போட்டிருப்பாங்க, மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஓகே. அதே என்ட்ரி டிக்கெட் போடாமல் அப்படியே விட்டுருந்தா எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். ஈவினிங் ஆனால் போதும், மார்னிங் ஆனால் போதும், மெரினா பீச்சில் பார்க்குற மாதிரி எல்லா லவர்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு எங்கே வேணால் போய் உட்காரலாங்க. ரிஸ்கே இல்லை, ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் ஈவினிங் டைம்லாம் வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நைட் டைம்லாம் உட்காந்து இங்கேருந்து சிட்டி வியூ பார்க்கறதுக்கு ஜெகஜோதியாக ஜொலிக்கும், செம்மையாக இருக்குங்க. சரி, ஓகேங்க. இதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நான் மோட்டோவில் எங்களை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைனா மலை தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டருங்க. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குங்க மேலே. அது வந்து ஒரு பைக் ரைடுக்கான ஒரு பிளேஸ் தான். அது வந்து ஒரு பைக் ரைடுக்கு ஏற்ற ஒரு பிளேஸு. ஆஃப் ரோடா இல்லை தார் ரோடான்னு தெரியல, அது அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இல்லைங்க. மேப்பில் பார்த்த வரைக்கும் பைக் மேலே வரைக்கும் போகுதுன்னு தான் சொல்லி காட்டுது. நாமக்கல்லில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமஸ்ஸு எல்லாருக்கும் தெரியும், நாமக்கல்னாவே முட்டை தான். அதுக்குன்னு அவிச்சு முட்டை வாங்கி சாப்பிட்றதா இல்லை பச்சை முட்டை வாங்கி குடிக்கிறதா? முட்டை சாப்பிட்டா இப்போ கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு போயிருக்கோம், அது கவிச்சி ஆகிடும். அதனால சாப்பிட வேணாங்க. முட்டை எங்கே சாப்பிட்டா தான் என்ன, எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். இங்கே நான் டேஸ்ட்டு மாறப்போதான்னா இதோ எதிர்க்க தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைனா மலை. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 6.3 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. அது முன்னாடி அந்த மலை மேலே வந்து பாதை வளைஞ்சு போகிற மாதிரி இருக்குதுங்க. ஐ திங்க் ஸோ ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஆர்ச்சுமே போடல, இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுதா? இது கீழே அடிவாராங்க, மேலே பைக் போகுதா? எப்படி போவோம்? நடப்பாதையும் இருக்குது. இதுதான் நான் பைக் போகிற போதேன். மேலே பைக் போகும்ல, விட மாட்டாங்களா? மேலே விட மாட்டாங்களாங்க. வாங்க போய் பார்ப்போம், எவ்வளோ தூரம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எங்கே நம்மளை ரிட்டர்ன் போக சொல்கிறாங்களோ அங்கே ரிட்டர்ன் போயிடலாங்க. ஓ, எவ்வளோ சேரும் சங்கத்தியமாக கிடக்குது. சுற்றி இந்த மாதிரி சேஃப்டி சேவர்லாம் கட்டிட்டாங்க, ரோடு மட்டும்தான் போடல இன்னும். அதெல்லாம் கட்டி சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்காங்க. இப்போ தான் வேலைப்பாடே நடக்குதுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துன்னு இருக்குது பொழுது. இதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருந்திருக்கும் பொழுதுங்க ரோடு. இன்னும் ஆஃப் ரோடாக கூட இருந்தது இல்லைன்னு தெரியல. இப்போ தான் ரெடியே பண்ணுறாங்களோ புதுசாக. இப்போ அடுத்த வருஷம் வரணும்னு முடிவு பண்ணால் ரெடியாக இருக்குங்க. இன்னும் எத்தனை மாதத்தில் இது ரெடி ஆகணும் கூட தெரியல. தெரிஞ்சால் நான் கரெக்டாக உங்கள்கிட்ட எக்ஸாக்டாக சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்களா ரோடு வேலை இப்போ தாங்க நடக்குது. இங்கே தான் இந்த வண்டி தான் மேலே ஏறி வந்திருக்கு பொழுது. அந்த தடம் தான் பொழுது தெரியுது பாருங்கள். போக முடியாது. ரோடு சமமாக போகிறதுக்கோசரம் மண்ணை சரிச்சு விட்றாங்க. அங்கே கால்வாசி மலை தான் ஏறி வந்திருக்கேன். இன்னும் பாதி மலை ஏறி போகலை. நம்ம ரொம்ப பெருசுங்க அந்த மலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னதெல்லாம் கிடையாது, நல்லா பெருசு. பைக் ரைடுக்கு ஏற்ற ஒரு இடங்க, தரமான பிளேஸ். பார்த்துட்டாரு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. வாங்க போக சொல்லிட்டார், போயிடுவோம். பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக ஏறி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டினா பாதி மலை ஏறிடுவேன்னு நினைக்கிறேன். ஏறி வரப்போ வியூ பார்த்தீங்க, இப்போ இறங்கி போகிறப்ப வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்று, இந்த ஒரே பனிமூட்டமாக இருக்குதுங்க. அந்த பனிமூட்டத்தில் இந்த வெயில் அடிக்கிட்டா அது ஒரு மாதிரி கிளாராக அடிக்குது. ஒரு தெளிவான வியூ தெரிய மாட்டேங்குதுங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோமா? நல்லா இருக்குது, ஆனால் பட் தெளிவாக இல்லை. அதுதான் ஒரே விஷயம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நைனா மலையோட இந்த vlog என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறுனா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.